ஆதிநாள் அழகாட்சி சேனல்லேருந்து எக்ஸல் 100 வண்டிக்கு சின்னதாக மெயின்டெனன்ஸ் நம்மளே செஞ்சுக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பெல் பட்டன் இருக்கீங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம். இப்போது எக்ஸல் 100 வண்டியில் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ரியர் வீல் பிரேக் ஷூ எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீல் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 போல்ட்டையும் கழட்டினோம்னா செயின் கவர் கழட்டிடலாம். 10 சைஸ் போல்டு இருக்கும். அதில் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த டூல் இருக்கோ அதை வச்சு இந்த 4 போல்ட்டையும் கழட்டினீங்கன்னா 10 mm சைஸ் போல்டு கழட்டினீங்கன்னா கவர் அப்படி வெளில எடுத்தோம்னா வந்துடும். எடுத்துகிட்டு கவரை துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நெட்டு. இது வந்து ஸ்ப்ராக்கெட் ஹப் நெட்டுன்னு சொல்லுவோம். அதை செயின் கொஞ்சம் தான் லூஸாக இருக்குது, ரொம்பலாம் லூஸாக இல்லை, கொஞ்சம் தான் லூஸாக இருக்குது. இது வீலோட மெயின் நெட்டு, வீல் ஆக்சல் நெட்டு. இது பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் நெட்டு, இது பிரேக் கேபிள் நெட்டு. கீழே வர்றது கேரி பிளேட் போல்டு. இது 13 சைஸ் போல்டு, 13 சைஸ் போல்டு வரும். இப்போது 17 சைஸ் ஸ்பேனர் போட்டு மெயின் ஆக்சல் நெட்டை கழட்டுறேன், லூஸ் பண்ணுறேன். அடுத்தபடியாக 14 சைஸ் டியூப் ஸ்பேனர் போட்டு பிரேக் நெட்டை கழட்டுறேன். இது வீலை கழட்டுறதுக்கு முக்கியமான விஷயம். அது இப்போ இந்த பிரேக் கேபிளை வெளில எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துடுறோம். இது உள்ளே ஒரு புஷ் இருக்கும், அந்த புஷ்ஷையும் எடுத்துருவோம். கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பாருங்கள். பிரேக் ஷூ அழுத்தும் போது ரொம்ப தேஞ்சு போயிருக்குது. பிரேக் கேபிளை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு 13 சைஸ் ரிங்ஸ் போட்டு பிரேக் கேரி பிளேட் போல்ட்டை கழட்டுறோம். இதை கழட்டும் போது உள்ள பிரேக் கேபிளுக்கான ஸ்டாப்பர் இருக்கும். உள்ள இந்த பிரேக் கேபிள் ஸ்டாப்பரை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்ததாக ஒரு ஸ்டே வரும். அது வீலில் இருக்கக்கூடிய கேரி பிளேட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டே கிளாம்ப் ஒன்று வரும். இது அந்த போல்டு. இது 3த்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய போல்டு. இது செயின் அட்ஜஸ்டர் மெயின் நெட்டு. வீல் ஆக்சல் நெட்டை கழட்டினோம்னா மெயின் அட்ஜஸ்டர் செயின் அட்ஜஸ்டர் இருக்கும். அதில் நெட்டு கழட்டியாச்சு. கொஞ்சமாக அந்த பக்கம் ஆக்சலை உருவிட்டு நெட்டை கழட்டினா ஈஸியாக கழட்டிடலாம். இதுக்கு ஃபுட்ரெஸ்ட்டை கழட்டுவாங்க பொதுவாகவே. அது அடிபட்டு இருந்ததுன்னா அது மாதிரி. இதுதான் செயின் அட்ஜஸ்டர் கழட்டியாச்சு. இப்போ வீல் ஆக்சலை கொஞ்சமாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு புஷ் வரும். அந்த புஷ்ஷை கழட்டிட்டோம்னா கேரி பிளேட் எடுத்துடலாம், பிரேக் ஷூ பிளேட் எடுத்துடலாம். ஷூ பிளேட் எடுத்துகிட்டு வீல் ஆக்சலை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும். இப்போ செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வீல் அப் நெட்டை லூஸ் பண்ணுறோம். 24 சைஸ் நெட்டு. இது 10 mm சைஸ் நெட்டு, செயின் அட்ஜஸ்ட் நெட்டு. 10 சைஸ் ஸ்பேனர் வச்சிங்க. இதை டைட் பண்ணிங்கன்னா செயின் டைட் ஆகும். இப்படி டைட் பண்ணிங்கன்னா செயின் டைட் ஆகும். நான் இப்போ டைட் பண்ணுற செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். கீழே இறக்குனிங்கன்னா லூஸ், இது மாதிரி பண்ணால் லூஸ். செயின் அட்ஜஸ்டர் கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, முன்னாடி இதோட லூஸ் ஆகிடுச்சு. இப்போ மெயின் நெட்டை 24 சைஸ் நெட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். செயின் கரெக்டாக இருக்குதா, டைட்டாக இருக்கா, லூஸாக இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு அடுத்த வேலை செய்யலாம். நம்ம செக் பண்ணுறேன், கொஞ்சம் செயின் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டைட்டாக வச்சு ஓட்டக்கூடாது, வண்டியோட பர்ஃபார்மன்ஸையும் பாதிக்கும். மறுபடியும் மெயின் நெட்டை அப் நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு செயின் அட்ஜஸ்ட் நெட்டை வந்து மறுபடியும் லூஸ் பண்ணுறேன். ஒரு 2.5 முறை 2 த்ரெட்டு லூஸ் பண்ணோம் அப்படின்னா செயின் லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ மறுபடியும் பின்னாடி ஒரு தட்டினோம்னா வீலை உள்ளே வந்துடும். நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்புறம் வீல் நெட்டை டைட் பண்ணிக்கலாம், வீல் அப் நெட்டை டைட் பண்ணிக்கலாம். இதுதான் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுற முறை. இதை கவனமாக கையாளணும். ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். டைட் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் இந்த இடத்துல இது மாதிரி வீலை சுற்றி விட்டு இப்படி போட்டுக்கலாம். கிரீஸ் போடுவாங்க, ஆயில் போடலாம். நமக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இதை போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. செயின் இவ்வளோ தான் இருக்கணும். அதாவது 5 to 7 mm
லூஸ் இருக்கணும். அது இந்த அளவுக்கு வச்சோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், சத்தம் வராது, டைட்டாக போகாது. இதை டைட் பண்ணதுக்கப்புறமா செயின் கவரை மறுபடியும் மாட்டிடுறோம். மாட்டும் போது இந்த பேட்டர்னில் கரெக்டாக இந்த ஒரு கிளாம்ப் இடத்துல இடிச்சிட்டு இவருக்கு வெளியில் வந்துருச்சு. இந்த செயின் கவர் இன்னர் ஸ்ப்ராக்கெட் கவர் உள்ளே போட்டுடுறோம். இந்த 4 போல்ட்டு மாட்டுறோம் இல்லைங்களா, செயின் கவர் போல்ட்டு, இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் போடலாம், பழைய ஆயில், புது ஆயில், தேங்காய் எண்ணெய். இது வந்து லூப்ரிகேஷனுக்காக. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே மாட்டிட்டிங்கன்னா அது உள்ள ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். வண்டி ஓடும்போது, வீல் சுற்றும் போது, செயின் சுற்றும் போது, செயினில் போடுற தண்ணி, வீலில் போடுற தண்ணி எல்லாமே இந்த போல்ட்டில் தான் வந்து படும். ஸோ படும்போது ரஸ்ட் ஆகி கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் இது மாதிரி ஆயில் போட்டு மாட்டினீங்க அப்படின்னா அடுத்த ட்ரிப்பு நம்ம கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போல்டும் லைஃப் இருக்கும். இது இந்த போல்டுன்னு இல்லை, பொதுவாக எல்லா போல்ட்டுக்குமே நட்டுக்குமே இது மாதிரி போட்டு மாட்டினீங்கன்னா நல்லது. இப்போ செயின் கவர் போல்டெல்லாம் டைட் பண்ணுறோம். 4 போல்டு வரும். 4 10mm சைஸ் போல்ட்டையும் டைட் பண்ணிவிடுவோம். இவ்வளோ தான் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க்கு. இப்போ நம்ம பேக் பிரேக் ஷூவோட இதை கழட்டியிருக்கிறோம். ஒரு புது ஷூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரிஜினல் ஷூ வாங்கியிருக்கிறேன், பிரேக் ஷூ. அது நம்ம வண்டியிலேருந்து கழட்டியிருக்கிற பிரேக் ஷூ. அது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து தேய்மானம் அதிகமாக இருக்குது, இன்னொன்று ஹார்டாகிடுச்சு ஷூ. ஸோ நம்ம இப்போ இதுக்கு நம்ம பிரேக் ஷூ மாற்றி ஆகணும். பிரேக் கேரி பிளேட் எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்கள், ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணுறத. உங்கள்கிட்ட ஏர் இல்லை அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருந்ததுன்னா வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். அதன் பிறகு பிரேக் ஷூ கவரை கட் பண்ணி பிரேக் ஷூ வெளில எடுத்துப்போம். ஒரிஜினல் பிரேக் ஷூ போட்டோம் அப்படின்னா சேஃப்டி நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். அதனால் ஒரிஜினல் ஷூவே போட்டுடலாம். இப்போ ஒரிஜினல் ஷூவை கட் பண்ணி வெளில எடுத்தாச்சு. இதுதான் பழைய ஷூவுக்கும் புது ஷூவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஷூ மாட்டும் போது ஒரு விஷயம், இந்த கேரி பிளேட் ஆர்ம் வந்து பிரேக் ஆர்ம் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதில் பிரேக் ஷூ மாட்டுற இடத்துல லைட்டாக கிரீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா வீல் உள்ளேயும் தண்ணி படும். தண்ணி படும்போது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஃபங்க்ஷன் நல்லா ஆகிறதுக்கும் லைட்டாக, ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டிங்கன்னா பிரேக் ஷூவில் வந்து விழுந்துடும். சும்மா கொஞ்சமாக எடுத்து தடவிட்டு, இந்த ஸ்ப்ரிங் வந்து உள்பக்கமாக வரணும். அதோட மாட்டுற இது வந்து கிளாம்ப்பு உள்பக்கம் வரணும், கிளிப்பு மேல் பக்கம் கரெக்டாக படிமனாக இருக்கணும். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சு 2 பக்கம் ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே உட்காந்துரும். உட்காந்ததுக்கப்புறம் ஷூவை கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கேப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோம். அவ்வளோதான் ஷூ மாட்டுறது. இப்போ பிரேக் ட்ரம்மை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வீல் ஆக்சில் நெட் எப்படி ஆக்சில் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா. இது வீல் கலந்து வந்துடாமல் இருக்கிறதுக்கு, ஈஸியாக சுற்றுறதுக்கு இது ஒரு ஈஸியான பேட்டர்ன். இது எம்ரிசரி போட்டு ட்ரம்மை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சிலை கொஞ்சமாக வெளியில் இழுத்துட்டு பிரேக் ஷூ பிளேட்டை மாட்டிடலாம். உள்ள புது ஷூ போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டுற முறை இதுதான். இதன் பிறகு நம்ம போல்ட் ரேட்டு தான் டைட் பண்ண போகிறோம். இது பேட்டர்ன் இதுதான். இந்த பேட்டர்னை கவனமாக பார்த்துங்க. வீல் மாட்டும்போது இந்த புஷ் ரொம்ப முக்கியம், தவற விட்டுறாதீங்க. பத்திரமா பார்த்து கழட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டெக்னீஷியன்ஸுக்கு அல்ல. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எப்படி வீல் கழட்டி மாட்டதுன்னு கூட தெரியாமல் இருக்காது. இது வந்து வீல் அட்ஜஸ்ட்ரு. இப்போ நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். வீல் நட்டை மாட்டினதுக்கு அப்புறமா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸல் சூப்பர் வண்டிகளில் இந்த பிரேக் ஷூ பிளேட்டில், கேரி பிளேட்டில், இந்த போல்டில் ஒரு காடி வரும் 2 பக்கமும். அந்த காடியை கரெக்டான பொசிஷனில் வச்சு மாட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்கள் பிரேக் கேபிளை செட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்படி உள்ள போல்டு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கேரி பிளேட் அதோட பொசிஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உட்காருங்கிறது நல்லா தெரியும். இப்போது நீங்கள் வீல் மாட்டினா எந்த இடத்துல வரும்னு பாருங்கள். இந்த இடத்துல வரும். மேல் நோக்கி பார்த்த மாதிரி அந்த காலர் எடுத்து வச்சுட்டு கேரி பிளேட்டை தூக்கி மாட்டிட்டு, இது பிரேக் கேபிளோட ஸ்டாப்பர். இது இந்த ஸ்டாப்பரை கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சு மாட்டிட்டு, ஒரு வாஷர் வரும், அது இல்லாமல் 13 சைஸ் நெட்டு ஒன்று வரும். இது 2த்தையும் போட்டு டைட் பண்ணிக்கலாம்.
இதை டைட் பண்ணும்போது கவனமாக மறந்துடாமல் டைட் பண்ணிங்க. ஏன்னா இதுதான் பிரேக் ஷூ பிளேட்டை தாங்கி பிடிக்கிறது. இதை மறந்துட்டு கவனிக்காமல் டைட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வண்டி ரன்னிங்கில் இது கலண்டு விழுந்துருச்சுன்னா பிரேக் அடிக்கும்போது வண்டி நிற்காது. இது பிடிக்கும், வண்டி போயிட்டே இருக்கும். அது நமக்கு சேஃப்டி கிடையாது. பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக இதை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவர் மிஸ்டர் ஹனீஃபா அவர்கள், விஐபி பைக்ஸ் ஓனர். ஹனீஃபா தான் இந்த வீடியோவை எடுத்தாங்க. அவங்களுடைய இதில் தான் இந்த இடத்துல வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும், இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்து அதன் பேரில் இந்த வீடியோவை எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா அந்த பிரேக் கேபிள் ஸ்டாப்பர் மாட்டியாச்சு, போல்டு டைட் பண்ணியாச்சு. இதை கவனிச்சிங்க. அதுக்கடுத்து தான் கேபிளில் ஒரு ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம், அந்த புஷ் மாட்டியாச்சு. இப்போ அட்ஜஸ்டர் நெட்டு போடுறோம். உள்ள பிரேக் அட்ஜஸ்டர் நெட்டு போட்டு தேவையான அளவுக்கு பிரேக் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இதை மாட்டிட்டு பிரேக் அடித்து பார்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை பிரேக் அடித்து செக் பண்ணிவிட்டு மெயின் நெட்டு 17 சைஸ் நெட்டு 17 சைஸ் நெட்டை டைட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல் டைட் நம்மளால் கையில் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட் வச்சுக்கிங்க. இது முடிஞ்சிருச்சு. வீல் சுற்றி பார்க்குறோம், பிரேக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த செயின் டைட் பண்ணுறது, இந்த வண்டியில் பிரேக் ஷூ எப்படி பண்ணுறதுங்கிறத நம்மளே பண்ணிடலாம். இதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இதை கவனமாக பொறுமையாக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய டிப்ஸ். உங்கள் ராஜ்குமார் ஆல் இன் ஆல் அழகராஜ் சேனல்லேருந்து. நன்றி.